அவங்க அடைந்தார். இவருக்கு டைம் யாருக்கு நம்ம கூட்டணி தலைவர் இருக்காருல்ல அவருக்கு பேசுவாரு. கார்த்திகை தீபம் வேலை கிடைச்சிருமா, சோறு கிடைச்சிருமா, உட்கார்ந்த இடத்துல கார்த்திகை தீபம் எல்லாம் கிடைச்சிருமா புடுங்குறீங்க அப்படின்னு கேக்குறவன் யாரு? நம்ம தொழில் நான் புரிஞ்சுனேன். அவன் புரிஞ்சுனேன் நான் கேட்கிறேன். நீ உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால உன் சமூகத்தை சார்ந்தவனுக்கு என்ன கிடைக்குது? ஒன்னும் கிடைக்கல. நீ இப்ப பேசுனதுனால இந்த ஒரே ஒரு பேச்சுக்குனால இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கோ. கார்த்திகை தீபம் ஏற்றுனா சோறு கிடைச்சிருமா, பட்டா கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமான்ற உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கள. எந்த மாதிரி வாக்குறுதி? நாங்க வந்தா கிழிச்சிருவோம் பிடிக்கிறோம். எல்லாருமே ஸ்ட்ரைக்ல இறங்கிட்டாங்களா போராட்டத்துல? தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இன்னைக்கு யாரா இறங்கல? உன்னை நம்பி உன்னை அடிச்சாங்கல்ல ஒரு தொண்டர்கள், வழக்கறிஞர்கள், அவங்களும் போராட்டம் பண்ணாங்க. யாருதான் போராட்டம் பண்ணல? உங்க கட்சி என்ன பண்ணவன் இப்ப எழுதிக்கோங்க. சேப்பாக்கம் தொகுதியிலையும் குளத்தூர் தொகுதியிலையும் தொழில் தீர்மானம் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. குளத்தூர் தொகுதியில் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ, சேப்பாக்கம் தொகுதியில இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ இக்காரத்து கொண்டு பிளஸ் தொழில் தீர்மானம் எந்த தொழில்னாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எதுக்கு சொன்னா டைம் இல்லையா யாருக்கு? இவருக்கு டைம் இல்ல. படம் பார்க்கறதுக்கு போய் கல்யாணத்துக்கு போய் இவர் கட்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றது. சரி கூப்பிட்டாரு, ஓகே. அந்த இடத்துல போய் பண்ணாத வேலையை பண்ணேன்னு சொல்லி பரப்புறதுக்கு இல்ல, டைம் இல்லையா. முதல்வருக்கு இருக்கும் வேலைப்பளவில் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் உடன் விவாதிக்க அவருக்கு நேரமில்லை. வேற என்ன புடுங்க வேலை? என்ன புடுங்க வேலைன்ற? தண்ணி வந்துச்சு நெத கூட்டிங்க மேப்பியா இருக்கால வந்து சொல்லிடுவாங்க. வெள்ளம் இல்லையா, மழை பெஞ்சு எக்ஸ்ட்ரா தண்ணியா, அம்மா உலகத்துல லாபம் இல்லையா, பல ஸ்கூலுங்க முண்டாங்க. கேட்டா அட்மிஷனுக்கு ஆளுங்க இல்லையா, இது பிறப்பு விதம் கம்மி ஆயிடுச்சான். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அந்த ஆக்சுவலி ஸ்கூலை வந்து வாடகை பில்டிங்ல நடத்துறீங்களா? இருக்க ஸ்கூல் வந்து இடிஞ்சு தொங்குது. உங்களுக்கு எல்லாம் தேவை இல்லையாடு? கொடுத்த வாக்குறுதி என்ன மாதிரி வாக்குறுதி? குவாட்டர் பாட்டில் 10 ரூபா கேவலம். எது வாக்குறுதி கிடைக்கல கொடுக்குறதுன்னு? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வார்டு கவுன்சில் 70 கோடி வச்சாரு, மந்திரி 1000 கோடிக்கு மேல. திருப்பி சவுக்கு சங்கரை கைது பண்ணி கையை உடைச்சு நீங்களா அப்புறம் வாங்கிங்க. அவர் நேர்மையா சொன்னாலும் அவர் வார்டு கத்திட்டு போன ஒரு 10 பேர் பார்த்திருப்பாங்க. திருப்பி அவர் சொல்ற நியாயம்னு சொல்லிட்டு ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அவ எப்படி நியாயம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அவளை பிரபலமாக்கி பல லட்சம் பேர் பாக்குறாங்க. பேசுறதுக்காக காசுறதுக்காக. இது காரணமே அவர் தப்பா பேசுறீங்களா? அவர் நியாயம் பேசுறாரு. அவர் பிரபலமால அரெஸ்ட் பண்ணி பிரபலமாக்குறது நீங்க. அதை அரெஸ்ட் பண்ணது இருக்குன்னா இப்ப அவருக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போகும்போது நான் எலெக்ஷன் முடியறதுக்கு வெளில வர மாட்டேன், என்னை உள்ள வைக்கிறதுக்கு திறமை திமுக மாட்டேன் இருக்கு. திமுக யாரு? கொள்ளை கற்பழிப்புல பேர் போன கட்சி மட்டும் இல்ல, என்னை மாதிரி உண்மையை பேசுறவங்கள உள்ளத்துக்கு வைக்கிறேன். யாரு? நேதாஜின்னு சொல்லிட்டு யூடியூபர் இருந்தார்ல, முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவங்களுக்கு உள்ள உட்கார வச்சாங்க. பிளஸ் இந்த அவரு கூட வந்து நீதிமன்ற தீர்ப்பா கொஞ்சம் விமர்சிச்சார். சரி ஓகே, அதுக்குள்ள வைக்கலாம். நான் என்ன சொல்றேன், யாருமே வந்து நீதிமன்றத்தையோ நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதியோ விமர்சிக்க கூடாது, விளைவிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர் ரெகுலேட்டிக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க பண்ணாரு, எலெக்ஷன் வரைக்கும் வர மாட்டாரு. அதை கூட உலக தெளிவு பண்ணல. 10 நாள்ல வேலைன்ட்டாரு. அவரே சொன்னாரு, உள்ள வைக்கிறது கூட துப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான் உயர்நீதிமன்றம் வெளிப்படையா வந்து நீங்க போடாதீங்க. யூடியூப்ல கேஸ் போட்டாங்கன்னா அவமதிப்புகளை போடுங்க. அதாவது டிஃபர்மேஷன் காசு எதிர்பார்த்து யார அவமதிச்சு போடுறாங்களோ அதை அவங்கள வந்து அவமதிச்ச வழக்கா போடலாம். அரெஸ்ட் பண்ணி குற்ற வழக்கா தூக்கி உள்ள பண்ணிஞ்சு உள்ள தூக்கி வைக்காதீங்க. எக்காரணம் கூட அவங்க பேச்சு உரிமையை குறைகளை நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்டிகல் 19 பிரகாரம் பேச்சு உரிமை இருக்கு. என்ன ஒரு அடிப்படை உரிமைடா பேசுறத. அதை போய் திருப்பி அரெஸ்ட் பண்ணி யூடியூப்ல பேசினா விளக்குன மாதிரி உள்ள கொண்டு வச்சீங்களா? நாங்க உடனே சொல்லிடுங்க, எங்க தாத்தா காலத்துல கொடுத்த உத்தரவு பின்பற்றோம். இப்ப கொடுத்த உத்தரவு எங்கடா போறீங்க? கார்த்திகை தீபத்தை ஏத்துக்குன்னு சொல்லி உத்தரவு போடுத்த நீங்க பதில உடனே வந்து உங்க கட்சியில இருக்க அன்ன காடு வந்துருவாங்க.
எங்க தாத்தாக்கு முன்னாடி இந்த காலத்துல கொடுத்த உத்தரவை நாங்க பின்பற்றுறோம். இப்ப கொடுத்த உத்தரவு எல்லாம் உத்தரவு இல்லை. ஏண்டா நீதிமன்ற உத்தரவு எல்லாம் லேட்டஸ்ட் எது உத்தரவு அதான உத்தரவு கேள்விப்பட்டிருந்தா. மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளிப்படையா சோசியல் மீடியால என்ன பரப்புனாலும் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுற நீங்க தான் 3 பேர் தான். யாரு? நம்ம கொலை கொள்ளை கற்பனை பேர் போன கட்சி திமுகவின் தலைவர் துணை தலைவர் யாரு? நம்ம சிஎம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், என்ன நம்ம திருமாவளவன், இவங்க 3 பேர் தான் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுறது. உங்க 3 பேர் மேலைன்னா தூக்கி வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, கார்த்திகை தீபம் ஏத்துனா சோறு கிடைச்சிருமா, கார்த்திகை தீபம் ஏத்துனா மலை மேல ஏத்துனா வேலை கிடைச்சிருமா, பட்டா கிடைச்சிருமான்னு புடுங்குற நீ ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுறேன்னு சொல்லி இந்த வீடியோ, அந்த வீடியோ யாரு பாக்குறாங்களோ, எந்த இடத்துல பாக்குறாங்களோ அந்த இடத்துல அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல போய் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டான்னு சொல்லிட்டு தொழில் திருமாவளவன் நிலைய கொடுக்கலாம். எந்த இடத்துல பாக்குறீங்களோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வீடியோ எந்த இடத்துல பாக்குறீங்களோ எழுதிக்கோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போய் லோக்கல் ஸ்டேஷன்ல அந்த வீடியோவை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டேஷன்ல போய் குடுத்து பதிவு செய்யுங்க. எடுக்கலன்னா இந்த வீடியோல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் போடுங்க. இந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சிகரமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? உதவும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.